அஜித் முன்னணி நடிகர்கள்ல ஒருவரா இருக்காரு. படங்கள் ஹிட் அடித்தாலும் தோல்வி அடைந்தாலும் அவருக்குன்னு தனியார் ரசிகர் கூட்டங்கள் இருக்கு. இன்னும் சொல்ல போனா பேட்டி கொடுப்பது, படத்தோட ப்ரமோஷன்கள்ல கலந்துக்கிறதுன்னு எந்த விஷயங்கள்லயும் தலையிடாம இருக்காரு அஜித். இதை பாக்கணும்னா அவரோட பட ரிலீஸ் அப்போ மட்டும்தான் திரையில ரசிகர்களால பார்க்க முடியும். அஜித்தை பொறுத்த வரைக்கும் தன்னோட வேலையை செவ்வனே செய்பவர். கடைசியா கலந்துக்கிட்ட நிகழ்ச்சினா அது மாச தலைவனுக்கு பாராட்டு விழாதான். நிலையில அஜித்துக்கு ரஜினிகாந்த் அட்வைஸ் செய்திருப்பதாக தெரிய வருது. அதன்படி அஜித்துக்கு ரஜினிகாந்த் இந்த பிரச்சனையின் பொழுது போன் செய்தாராம். இப்போ அஜித் கிட்ட ரஜினி வெளிப்படையா பேசுறது நல்லதுதான். நான் பொது நிகழ்ச்சியில அவ்வாறு பேசாம இருந்தா எந்த பிரச்சனையும் வராது. ரஜினி இப்படி சொன்னதுமே அஜித் கலந்து கொண்டாதானே பிரச்சனை, கலந்துக்கவே வேணாம்னு அதிரடியா முடிவெடுத்தாராம். அஜித்தோ பைக்ல உலகத்தை சுற்றிட்டு இருக்காரு. லேட்டஸ்ட் தகவலின்படி படத்தோட படப்பிடிப்பு இந்த மாத இறுதியில அபுதாபியில நடைபெறும்னு சொல்லப்படுது. இதுக்கேற்ற மாதிரி அஜித்தும் இப்பொழுது ஓமன்ல பைக் ரைட் போயிருப்பது குறிப்பிடத்தக்கது. கிட்ட ரஜினி மீண்டும் சமீபத்துல பேசியிருந்தாராம். இதனால அஜித் பிரம்மாண்ட நிகழ்ச்சியில என்ட்ரி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்காம். பேட்டையின் ஆடியோ விழால என்ட்ரி கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்காம். இந்த விழால அமிதாப் பச்சனும் கலந்துக்க இருக்காரு. ரஜினி மீதும் அமிதாப் மீதும் மிகுந்த மரியாதை கொண்டவர் அஜித். அதனால இந்த ஆடியோ விழால அஜித்தோட என்ட்ரியை எதிர்பார்க்கலாம். பேட்டையின் மற்றும் விடாமுயற்சி ஆகிய 2 படங்களையும் லைகா நிறுவனம் தான் தயாரித்து வர்றது குறிப்பிடத்தக்கது.